ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விஆர் யூனிக். கனரா பேங்க்கில் பணம் எடுக்கக்கூடிய ஸ்லிப்பை எப்படி தப்பில்லாமல் ஃபில் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற கேஷ் விட்ராவல் ஸ்லிப்பை பணம் எடுக்கணும்னு கனரா பேங்க்கில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. இதில் கேஷ் விட்ராவல் ஸ்லிப் அப்படிங்கிற எழுதிக்கிறதுக்கு கீழே திஸ் ஃபார்ம் இஸ் நாட் அ செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செக் கிடையாது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் கனரா பேங்க் சிம்பிளுக்கு கீழே பிரான்ச் நேம் எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க. சில பக்கம் சீல் அடித்து கொடுத்துருவாங்க. யூஸபிள் அட்டு பேஸ் பிரான்ச் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எந்த பிரான்ச்சில் கணக்கு வச்சுக்கிறோமோ அங்கே மட்டும்தான் இந்த ஸ்லிப்பை யூஸ் பண்ண முடியும். டேட்டு, அமௌண்ட்டு, அக்கௌண்ட் நம்பரு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லிப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற விட்ராவல் ஸ்லிப்பு ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஸ்லிப்பில் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் இருக்கிற கண்டிஷனில் த விட்ராவல் ஆர்டர் ஃபார்ம் இஸ் அ நாட் அ செக் அப்படின்னு முன்னாடி எப்படி எழுதிக்கிறாங்களோ அதே மாதிரி எழுதிக்கிறாங்க. ரெண்டாவது, பாஸ்புக் மஸ்ட் அக்கம்பனி வித் த விட்ராவல் ஆர்டர் ஃபார்ம். அதாவது பாஸ்புக்கோடு தான் நீங்கள் இந்த ஃபார்மை கொடுக்கணும், இல்லைன்னா பணம் தரமாட்டோம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த கண்டிஷன், அக்கௌண்ட் ஹோல்டர் ஷுட் கம் இன் பர்சன். அதாவது யாருடைய கணக்கோ அவங்க கண்டிப்பாக வந்திருக்கணும். அடுத்த கண்டிஷன், ட்ரான்ஸ்ஃபர் கிளியரிங்க்கு இந்த ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. விட்ராவல் ஆர்டர் ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். டேட் அப்படிங்கிற காலத்தில் என்றைக்கு எடுக்க போகிறோமோ அந்த டேட்டை கரெக்டாக எழுதிடுங்க. பிரான்ச் அப்படிங்கிற காலத்தில் நம்ம எந்த பிரான்ச்சில் கணக்கு வச்சுருக்கிறோமோ அந்த பிரான்ச்சு எழுதிக்கலாம். சீல் வச்சுருந்தாங்கன்னா எழுத தேவையில்லை. டேட்டுக்கு கீழே கொடுத்துருக்கிற பாக்ஸில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதை என்னால் எழுதிக்கலாம். இதுக்கு லெஃப்ட் சைடில் 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் சம் ஆஃப் ருப்பீஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டினியூவாக நாம் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதை எழுத்தால் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் நம்பர் எழுதுகிற கட்டத்தில் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கலாம். 2018க்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கணக்கு 13 இலக்க எண்ணாக இருக்கும். அது 2018க்கு அப்புறம் உங்களுக்கு 12 டிஜிட் நம்பராக இருக்கும். அதை எழுதிக்கிங்க. சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிற காலத்தில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்டுக்குங்க. அது பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி கையெழுத்து போட்டிருந்தீங்களோ அதே மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கு கீழே உங்களோட பேரை கேபிட்டல் லெட்டர்லேயோ ஸ்மால் லெட்டர்லேயோ எழுதிக்கிங்க. பிறகு செக்கில் பின்னாடி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு கீழேயும் நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் கேஷியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா பணம் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி உற்சாகப்படுத்துங்க.